ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாத்தனஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. நிலா சோழன் பரிச்சாரன் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனியாக இருக்கணுன்றக்காக வந்து போயிருவாங்க. ஆனால் நம்ம நடேசர் வந்து எப்போ மேலே வந்து நீ எதுக்கு இப்படிலாம் நாடகம் போட்டுக்கிட்டு திரியிறீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டுறாங்க. நீ அன்னைக்குனாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் போப்பார், அன்றைக்கி தான் இவங்களுக்குலாம் தெரியும் உன்னை பற்றி, உன்னோட இது நீ எவ்வளோ பெரிய கவனித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நடேசர் வந்து. ஆனால் என்ன விஷயம் எனக்கு இன்னும் புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து அவங்க ஓனர்கிட்ட போய் பணம் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு என் தம்பி இந்த மாதிரி கடையை வந்து லீஸ்க்கு எடுக்க போகிறான், அதனால் எனக்கு 1,00,000 பணம் வேணும், எல்லோரும் வந்து கொடுக்குறாங்க, நான் மட்டும் கொடுக்கலன்னா எப்படின்னு அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. கேட்டணும் நம்ம ஓனர் வந்து ஃபஸ்ட்டு பணம் இல்லைன்றாங்க. எப்படியாவது வந்து நம்ம சோழன் வந்து கரெக்ட் பண்ணி எப்படியாவது வந்து வாங்கிடுறாரு. ஒரு 60,000 என்னவோ தர்றாரு. அதையும் வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கிட்ட வந்து சேரனும் அந்த வீட்டு ஓனர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு 1,00,000 பணம் வேணும்னே, என் தம்பி இந்த மாதிரி கடையை வந்து லீஸ்க்கு எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை லட்சம் வேணுனாலும் வாங்கிக்கோப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சேரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவளெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமான அளவுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,00,000 1,00,000 வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் வந்து கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நம்ம சேரன் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பல்லா அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது தரமா நடேசருக்கு அடுத்து இன்னொருத்தவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அந்த ஆள் வந்து ஃபோன் அடிச்சு வந்து கேட்குறாங்க, என்னடி அங்கேயே தங்கிக்கலான்னு மட்டும் முடிவு எடுத்துறாது, எப்படியாவது வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்றாங்க. அதான் நான் வந்துடுவேன், நீ ஃபோன் அடிக்காம மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியா இல்லையா அப்படின்றாங்க. சரி எப்படியா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இவங்க பலவங்க அம்மா வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் ரூமில் எல்லோரும் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை பூராத்தையும் எடுத்து அவங்க பையில் வைக்காங்க. சரி களவாணி பொம்பளையாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவரை எல்லா பணத்தையும் எடுத்து பைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நான் கூட வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவாங்க நினச்சேன். ஆனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பலவா வந்து காலேஜ் முடிஞ்சு சீக்கிரமாக வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டீ அப்புறம் வடை ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுறாங்க. நம்ம பல்லவாவும் சந்தோஷப்பட்டு இவ்வளோ நாள் எங்கம்மா போனீங்க, எதுக்குமா என்னை பார்க்கவே வரல அப்படின்ற மாதிரி பல்லவா கேட்குறாங்க. இந்த விஷயத்தை மட்டும் கேட்காதப்பா, இங்கேருந்து நான் போகலன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கண்ணீரை போட்டு நடிப்பு போடுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே பை, டட்டா பிரச்சனை மறக்காம